பேரு சத்யா, ஊரு புதுக்கோட்டை. சார் அந்த பையன் மெட்ராஸ்காரன் சார். இந்த பயலோட சாவு என் கையில தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு ஈஸியா என்னால் விட முடியாது. இப்போ கூட ஒரு கத்தி இருந்தா உன்னை குத்தி கொன்னுடுவேன். அவன் சாவுடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பகை இன்னும் ஆறாம இருக்குன்னா விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணிருக்கான். சத்யா, கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ள பொண்ணத்தான் அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய். டேய், அப்ப எனக்காக என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என் லைஃபே உனக்கு தான். நாளைக்கு விடியறதுக்குள்ள இவன் அப்ப ஆத்தா கூட பிறந்தவன் பிறக்காதவன் எல்லாரையும் தூக்குங்கடா. சத்யா எங்க? வெளியே வாடா. அந்த சாவுக்கு நீ பதில் சொல்லி அவன் விடா. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கொண்டுடுவேன்னு சொன்னவன் இப்போ வியாபாரம் பேசினான்டா. சொன்னா கேள்றா. என்ன சுத்தி எல்லாம் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு இந்த கோபம் பழிவாங்குற எண்ணம் அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தானே மாமா நினைச்சேன். தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. ஆனா இப்ப எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு